ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் ಶ್ರೀಲ ನರೋತ್ತಮ ದಾಸ್ ಠಾಕೂರ್ಗೆ ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா புத்தகம் படிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்குள்ள ஸ்லோகம் காம ಕ್ರೋಧ ಲೋಭ ಮೋಹ ಮದ ಮಾತ್ಸರ್ಯ ದಂಭ ಸಹ ಸ್ಥಾನೇ ಸ್ಥಾನೇ ನಿಯುಕ್ತ ಕೊರಿಬೋ ಆನಂದ ಕರಿ ಹೃದಯ ರಿಪು ಕೊರಿ ಪರಾಜಯ அனாயாசை கோவிந்த பஜிகு. நான் காமம், கோபம், பேராசை, மோகம், மதம், பொறாமை, தம்பம் சேர்ந்து இவங்களுக்கு எல்லாம் பகவான் கிருஷ்ணர் சேவையில் போட்டிடுவேன். இப்படி என் எதிரிகளுக்கு தோல்வி பண்ணிட்டு இதயத்தில் ஆனந்தம் வச்சு ரொம்ப ஈஸியாக ரொம்ப அமைதியாக கோவிந்தனுக்கு பக்தி பண்ணுவேன், பஜனை பண்ணுவேன். ஒரு விஷயம் அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்கார் நரோத்தம தாஸ் டாக்கூர். இங்கே 7 எதிரி சொல்லிவிட்டார், யார் மேலே நம்ம ஜெயிக்கணும், எப்படி ஜெயிக்கிறது, இவங்களுக்கு கிருஷ்ணர் சேவையில் போட்டுடணும். இப்போ இது யார்? முதல்ல காமம். காமம் தான் எல்லாத்துக்குமே மூலம். காமம் சொன்ன ஆசை. இந்த உடம்புக்கு உள்ள ஆசைகள் இருக்குது, புலன்களுக்கு ஆசைகள் இருக்குது, மனசுக்கு ஆசைகள் இருக்குது. ஆசை முடிவே கிடையாது, அவ்வளோ ஆசை இருக்குது. நான் ஒரு பெண்ணுக்கு காதலிச்சு. இப்போ வீட்டில் திடீர்னு விரோதம். வீட்டில் அவள் கிறிஸ்டியனு, கேரளா, நம்ம குஜராத்து, இந்து. இப்போ வீட்டில் ஒரு இது வரும்போது நான் இவளுக்கு சொல்லுவேன், வீட்டில் சப்போர்ட் பண்ணலை, ஒன்று கூட கொடிசுலே தங்குவேன். அவ்வளோ காதல், அவ்வளோ இது அனுப்பிட்டேன். உண்மையாக கல்யாணம் பண்ணும்போது வீட்டில் வெளியில் போட்டாங்க. அப்போது வாடகை வீட்டில் இருக்கோம். இப்போ மெல்லமாக சொல்லுவா, என்ன வாடகை வீட்டில் வச்சுருக்க சொல்லி. நான் மெல்லமாக சொன்னேன், நீ தானே சொன்ன, குடிசு அது சொந்தம் இருக்குன்னு வாடகை. அந்த இது முன்னாடி பேசலாம். அப்போது இப்படி மெல்லமாக வீடு போட்டோம். நம்ம ஸ்டாண்டர்டுக்கு இவ்வளோ பெரிய வீடு இருக்கணும், நீ பஜனை பண்ணிட்டு இருக்கு, ஆள் பெருசாக இருக்கணும், மக்கள் வருவான், இப்படி நம்ம ஆசைகளை இப்போ தீராது. ஆணும் பெண்ணுக்கு உள்ள ஆகர்ஷணம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு வாட்டி அக்பர் அரசன் அக்பர் சொல்லிட்டு இருக்கான், வயசு ஆகும்போது ஆணும் பெண்ணு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகர்ஷணம் கம்மி ஆகிடு சொல்லி. பீர்பல் சொல்லுவாங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் கம்மி ஆகாது சரி. எப்படி? நீ இப்போ எனக்கு காட்டி கொடுக்கணும், இருந்தா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்லி ஒரு 2 நாள் விட்டு காலமே வந்துடுவான் பீர்பல். ஒரு 7 மணிக்கு அக்பர் வாக்கிங் பண்ணிகிட்ருக்காரு. அக்பர் கூட பேத்தி இருக்குது, ஒரு 16 வயசு பேத்தி, 18 வயசு. பீர்பல் சீக்கிரம் வாங்க, என் கூட வாங்க, ஒரு இடத்துக்கு போகணும், உங்கள் பேத்திக்கு கூட கொண்டு வாங்க சொல்லி. அக்பர் என்ன வாங்க சொல்கிறேன். போய் ஒரு வீடுக்கிட்ட வந்திருக்காரு. ஒருத்தர் 92 வயசு, நீ இறந்து போயிடுவார். முன்னாடியெல்லாம் இப்போ என்ன இருக்கும், ஐசியூ, இந்த ஹாஸ்பிட்டல் அப்படியெல்லாம் கிடையாது. சாவு அப்படியே ஒரு கட்டல் அப்படியே சத்து போயிடுவோம். அப்போ இந்த கிழவன் படுத்திருக்கான். ஒருத்தர் சொல்லுவார், அக்பர் வந்திருக்காரு அரசன். இப்போ சத்திட்டு இருக்கா அக்பர் அவனுக்கு என்ன. அடுத்த இன்னொருத்தர் சொல்லுவார், பீர்பல் கூட இருக்காரு சொல்லி. மூணாத்தவன் சொல்லுவான், அக்பருக்கு பேத்தி கூட இருக்கான்னு சொல்லி. 18 வயசு எப்படி இருக்கான் தெரியுமான்னு சொல்லி. இந்த கிழவன் கண்ணு பெருசாகிடும். அப்படியா, எங்கே? பீர்பல் சொல்லுவா, பாருங்க எங்கே.
ஆதிசங்கரர் சிவந்த ಚರಪಟ್ಟರ ಪಂಚಾರಿಕಾ ಚಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ எழுதியிருக்காரு. ಭಜ ಗೋವಿಂದಂ ಭಜ ಗೋವಿಂದಂ கோவிந்தம் பஜ மூடமதி. இதுலேயே ஒரு இடத்துல எழுதிட்டு இருக்காங்க, முடியெல்லாம் வெள்ளை கலர் ஆயாச்சு, கொஞ்சம் மொட்டை ஆயாச்சு, நடக்க முடியல, ஒரு கம்பு வேணும், பெண்ட் ஆயாச்சு உடம்பு, கண்ணு காணல, பல்ல கிடையாது. ததபின முஞ்சத்தை ஆஷா பிண்டம். அப்போ கூட இந்த ஆசைகளை சொல்லி பிண்டம் விடாமல் இருக்கு சொல்லி, பிண்டம் சொல்லுவோம் ஒருத்தர் இறந்து போன, அப்படி இருக்க ஆசைகளே தீராமல் இருக்கு சொல்லி. கோபம், ஆசை கொஞ்சம் சுகம் கொடுக்கறது, அப்பப்போ ஏதோ ஆசை நிறைவேறது கொஞ்சம் சந்தோஷம். கோவத்தில் சந்தோஷம் இருக்கா யாருக்குமே? கோவத்திலே நம்ம ஒருத்தருக்கு அவமரியாதை பண்ணிகிட்ருக்கோம், அவமானம் பண்ணிகிட்டு இருக்கோம், அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கோம், ஹிம்சை பண்ணிகிட்டு இருக்கோம், அடிச்சிட்டு இருக்கோம், கொலை பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மவே ஹார்ட் அட்டாக் வந்து சத்துட்டு இருக்கோம். ஐயோ, லோபம், பேராசை. எனக்கு என் அம்மா நினைவு வந்தது. நல்ல பெண்ணு, பட்டு அவருக்கு வீட்டுக்காரர் சொன்னால் என் அப்பா மனைவி மேலே ரொம்ப அனுபவிச்சிருந்தார், ரொம்ப சொத்து போட்டார், எல்லாம் அம்மா பேரில் போட்டு விட்டார். அம்மாவுக்கு இப்போ 92 வயசு, எல்லாமே தன் பேரில் வச்சு உட்காந்துருக்கான். தவறு கிடையாது, அவளுக்கே ஒரு இது இருக்கலாம். என் 4 ஆண் குழந்தை இருக்கு, எனக்கு யாரை ஏமாற்றிடுவானோ சொல்லி. என் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை, வயசாகும்போது ஹரித்வாரில் போய் ஒரு வீடு போட்டு சாவணும் சொல்லி. அவர் முன்னாடியே இறந்து போனார். இப்போ நான் ஒரு 25 வருஷம் முன்னாடி என் அம்மாவுக்கு சொன்னேன். அப்போ என் கையிலே கொஞ்சம் பணம் இருந்து 20-25 வருஷம் முன்னாடி நான் சொன்னேன், அம்மா ஹரித்வாரில் ஒரு வீடு போட்டு தரேன், நான் போட்டு தரேன், நீ உன் சகோதரிகள் ரிலேஷன்ஸ் கூட அங்கே போய் இருக்கலாமே, இந்த குடும்பம் இதெல்லாம் ஏன்? இப்போ வந்து எனக்கு ஒரு தம்பி ஃப்ராட் இருக்கான், அப்போ பிரம்மச்சாரியான். இப்போ அம்மா சொன்னால், உன் தம்பி கல்யாணம் பண்ணால் நான் ஹரித்வார் வந்துடுவேன் சொல்லி. நான் பார்த்து இவன் கல்யாணம் பண்ண மாட்டான்னு நினச்சேன், ஏன்னா அந்த காய்கறி போட்டு மொட்டை ஹரே கிருஷ்ணா. பட் அவனு ஒரு 3-4 வருஷம் விட்டு கல்யாணம் பண்ணிவிட்டான். எனக்கு நல்ல சான்ஸ், ஒரு 5 வருஷம் விட்டு திருப்பி அம்மாவுக்கு சொன்னேன். அப்போது நான் கொஞ்சம் பிருந்தாவன ஐடியாவில் நான் சொன்னேன், அம்மா நீ எங்கேயே சொல்லுவேன், அங்கே பிருந்தாவனம் சொல்லு, துவாரகா சொல்லு, ஹரித்வார், நமக்கு அங்கே வீடு போடலாம், நாம் இல்லாமல் வந்துடுவேன் அப்படி இப்படி சொன்னால் என் அம்மா சொல்லிட்டு இருக்கான், அவனு மகனுக்கு யார் கல்யாணம் பண்ணுவாச்சு? என் மகன் கல்யாணம் பார்த்து நீயா யோசனை பண்ணிட்டு இருக்கேன், நான் இருக்கேனே பார்த்துடுவேன். இல்லை நீ என்ன எப்போ பார்த்தா சாமியார் போல இருக்கு எனக்கு பருப்பு. இப்போ வீட்டில் அம்மாக்கு சொன்னேன், தம்பி கல்யாணம் பண்ணிவிட்டான், என் மகனு கல்யாணம் பண்ணிவிட்டான், பேரன் நிறைய இருக்கான், விட மாட்டான், பேராசை அப்படிதான், ஏதோ ஒன்று நோண்டி நியாயம் சொல்லிட்டு இருப்பான். மோகம், முழு உலகமே மோகத்தில் இருக்கு. மோகம் ஒரு டைப் மாய. இந்தியாவில் பெருவி கிடைக்கணும், இந்தியாவில் உள்ள இது சொன்னால் பாரதம், பட் யாருக்கு பாருங்கள் வெளிநாடு போகணும். சரி, பாரதத்தில் கூட கிராமங்கள் இருக்குது, எல்லாம் போய் சிட்டியில் அந்த சென்னை, பெங்களூரு, பாம்பே அந்த சிட்டியில் போகணும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போகிறதுக்கே 2 மணி நேரம் ஆகுது. இப்போ விட மாட்டான். என்ன 3 வாட்டி சாப்பிடுவானோ 4 வாட்டி சாப்பிடுவானோ, எல்லா இடத்துலையும் சாப்பாடு இருக்குது. பட்டு மோகம் மாய மாலிலேயே கிராமத்தில் ஷாப்பிங் மால்,
அந்த ஷாப்பிங் மாலில் மேலே கீழே சுற்றிட்டு இருப்பான். சில வாட்டி பாக்கெட்டில் 100 ரூபா இருக்காது. ஐயோ பைத்தியம். மதம், அகங்காரம். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 10 வருஷம் இருந்தேன். 1997 முதல் 2007 வரை. மார்த்தாண்டமில் ஒரு பேக்கரி இப்போ இருக்கா தெரியாது, லக்ஷ்மி பேக்கரி சொல்லி. ஒரு வாட்டி மகன் அப்போது நான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஒரு 5-6 வயசு. மகனுக்கு ஏதோ சாப்பிடணும் ஆசை. 2 பேரும் பேக்கரிக்கு போனோம். ஒரு கோகோனட் பால் சொல்லி போடுவான். ஒரு 2 போல் உள்ளே தேங்காய் இனிப்பாக இருக்கும். அதுவும் ரோஸ் மில்க் சொன்னால் அவனு 2 கோகோனட் பால், நான் 2 கோகோனட் பால், ரோஸ் மில்க்கு சாப்பிட்டுட்டு இருக்கும். சொன்னால் பேக்கரி கீழே, பேக்கரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்படி உட்காரல, அப்படி இடம். ஒரு டாக்டர், அவர் பேர் இப்போ எனக்கு நினைவில்லை, பயங்கர பணக்காரர். குளித்திரச்சேரி பக்கத்தில் மார்த்தாண்டம் குளித்தரை ஒரு பாலம் தான் இருக்குது, ஆற்று அந்த பக்கம். அங்கே குளித்தரையில் ஜெயா ஜுவல்லர்ஸ் சொல்லி மனைவிக்கு கூட ஒரு பெரிய கடை போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா என் மனைவி தங்க வாங்கிறது பெண்ணு, ஃப்ரெண்ட்ஸு. சரி, என்ன இருந்தால் கூட நானும் மகன் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இவன் ஒரு 2-3 பேர் கூட வந்திருக்கான். எலெக்ஷன் டைமு. இவனுக்கு டிக்கெட் வேணும். இவன் சொல்லிகிட்டு இருக்கான், எனக்கு டிக்கெட் கிடைக்கல சொன்னால் நான் காட்டிடுவேன். இவன் எம்எல்ஏ டிக்கெட்டுக்கு வேண்டி. நான் யார் தெரியுமா, இப்படி 2-3 வாட்டி நான் யார் நான் காட்டி கொடுப்பேன். அப்போ நானும் அவனும் கொஞ்சம் இப்படி எதிரில் இருக்கான். எனக்கு பார்த்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் கூட என்னை பார்த்து கொஞ்சம் தெரியும் சேட்டு. இப்போ இவனு நான் வெளியூருக்காரனால அவன் காட்டிகிட்டு இருக்கான், நான் யாரும் தெரியாது, நான் காட்டிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். நான் சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், நமக்கு என்னதுக்கு. அன்றைக்கி நைட் அவனுக்கு கொலை ஆயிடுச்சு. அவ்வளோ வயசு கிடையாது, என் போல தான். அவனுக்கு 2 சின்ன மகள் இருந்து. இப்போ அடுத்த நாள் என் மனைவி பயங்கர கண்ணீர் போட்டுட்டு இருக்கான். ஐயோ அவனுக்கு கொலை ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. ஆச்சுன்னா சரிதான், அவனுக்கு எலெக்ஷனில் டிக்கெட் தேவை இருந்து அது அமைதியாக போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அதுக்கு ஏதோ இது பண்ணியிருக்கலாம். நான் யார் காட்டி கொடுப்பேன், அது பேசுகிறது தேவையா? இந்த அகங்காரம் நல்லது. என்ன அவர் இறந்து போனவர் பார்த்து இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னாச்சுன்னு. அப்படியல்ல, நான் நேற்று எனக்கு பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கான், நான் யார், நான் இது சொன்னால் ஒரு டைப். நீ வெளியூர்காரா, நான் இந்த ஊருக்காரா, நான் சாதிக்க முடியும். அவன் எனக்கு தான் காட்டிட்டு இருந்தா. வாழ்க்கை அவ்வளோதான். பாவம், அவன் பார்த்து எல்லாம் சொன்னது ஒரு உதாரணம் சொல்லிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் சாவ போயிட்டு இருக்கோம். பட் நம்ம விட்டு கொடுக்க தயார் கிடையாது. நம்ம அகங்காரம், நம்ம இது அகங்காரம் இருக்கக்கூடாது. மாத்சரியம், பொறாமை, எனக்கு தூரியம். ஓ சரி, திருப்பி மகாபாரதத்தில் இதுக்கு உதாரணம் கொடுக்கலாம். நம்ம வாழ்க்கையில் என்னதுக்கு மகாபாரதத்தில் காமம்க்கு உதாரணம் கீச்சக்கா ವಿರಾಟ ನಗರ சொல்லி அங்கே உள்ள அரசனுக்கு மனைவிಗೆ சகோதரன். வீரன் சொன்னால் 1000 யானைக்கு பீமன் போல இருக்கான். இவனு திரௌபதிக்கு பார்த்து இவனுக்கு அவள் மேலே ஆசை வந்தாச்சு. இந்த காமம் பாருங்க எப்படி இருக்குது. திரௌபதி ரொம்ப கண்ணீர் போட்டு இது சொல்லுவான், எனக்கு விட்டுடு. இவனுக்கு அக்காவே போய் சொல்லுவான், அக்கா யார் பேச்சு கேட்க மாட்டான், பைத்தியம் பிடிச்சிருக்கு. பீமன் எப்படி கொல்லுவான் தெரியுமா? அப்பப்பப்பப்பா கோபம் அந்த திருப்பி இந்த துரியோதனனுக்கு தம்பி ஜெயத்ரதா பேர் அல்ல, ஜெயத்ரதால அவனும் அந்த திரௌபதிக்கு இழுத்து கொண்டு வந்தான். சபையிலே திரௌபதி மாசமாக இருக்கான். இப்போ எல்லாம் இது கிடையாது, பெண்ணுங்கள் மாதம் இதெல்லாம் நம்ம பேசுனா பைத்தியக்காரன் நினைப்பான். முன்னாடி அப்படி இருந்தது. மகாபாரத காலத்தில் ஒரு பெண்ணு மாசமாக இருந்தால் அதுக்கு அவளுக்கு ஒரு தனி ரூம் இருக்கும். அவளுக்கு ட்ரெஸ் வேற ஒரு வெள்ளை துணி சேரீ போட்டிருப்பான், அவ்வளோதான். இப்போ முதல்ல இவனும் துரியோதனனுக்கு தம்பியெல்லாம் போனது. முதல்ல அந்த என்ன சொல்கிறது,
ஒரு அமைச்சருக்கு அனுப்பினார். போய் அந்த துரியோதனன் சொல்லுவான், அவளுக்கு கூப்பிட்டு வா திரௌபதிக்கு சொல்லி நம்ம ஜெயிச்சாச்சு சொல்லி. இப்போ அவன் வந்து சொல்லும்போது திரௌபதி சொல்லுவாள், என் நிலைமை இப்படி இருக்குது, நான் சபையில் வர முடியாது, எனக்கு 4 நாள் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக வருவேன். அப்போது அந்த அமைச்சர் வந்து சொல்லுவார், இவனுக்கு கோபம் வரும். என்ன பேர் இவனுக்கு? துஷாசனா. நம்ம கூகுள் குரு நல்லா இருக்காரு. துஷாசனா. இவன் என்ன பண்ணுவான், கோவத்தில் போய் அவனுக்கே சொல்லிட்டு இருக்கான், அண்ணா இப்படி அவன் ஒன்றும் கேட்க மாட்டான், முடி இழுத்து கொண்டு வருவான். அந்த கோபம் பாருங்க, அவனுக்கு ரத்தம் குடிப்பான் பீமன். அப்புறம் குருட்சேத்திர போரில் லோபம், பேராசை. ஒரு பக்காசுரா இருக்கான், 2 பக்காசுரா இருக்கார் மகாபாரதத்தில். ஒன்று கிருஷ்ணன் கையில், ஒன்று பீமன் கையில். இந்த பாண்டவர் ஏக்க சக்கரால் இருக்கார். அங்கே ஒரு பக்காசுரா சொல்லி அசுரன், இவனும் பார்த்ததெல்லாம் சாப்பிடுவான். அப்போ ஊர் மக்களை வந்து, ஐயோ இப்படியெல்லாம் பண்ணாதப்பா, ஊரே போயிடும், உனக்கு என்ன வேணும் மாதத்துல நம்ம இவ்வளோ அனுப்பிடுவோம். இப்போ ஒரு மாட்டு வண்டி ஃபுல்லு சாப்பாடு அனுப்புவாங்க. இவனும் அந்த சாப்பாடு சாப்பிடுவான், கொண்டு வந்த ஆள் சாப்பிடுவான், மாடு சாப்பிடுவான், அந்த மாட்டு வண்டி கூட சாப்பிடுவான். ஐயோ பேராசை இப்படியா இருக்கும். மோகம். ஜராசந்தா அவனுக்கு 2 மகள் கம்சனுக்கு கட்டி கொடுத்திருந்தான். கம்சனுக்கு கிருஷ்ணன் கொல்லும்போது இவனும் மதுராவில் போருக்கு போனான். கிருஷ்ண பலராமன் 2 பேர், இவனு 24 அக்ஷாணி சேனை. இப்படி 17 வாட்டி. அப்போ கூட அந்த முட்டாளுக்கு தெரியாமல் இருக்குது பகவான் சொல்லி. கஷ்டம். மதம், அகங்காரம், ஹிடிம்பி ஹிடிம்பா, சகோதர சகோதரி, ராட்சசர். காட்டு பாதையில் பாண்டவர் போயிட்டு இருக்காரு. பீமனுக்கு பார்த்து இடும்பிக அவன் மேலே காதல், ஆசை வந்துருக்கு. அப்பா அம்மா கிடையாது. அண்ணனுக்கு சொல்லுவான், நான் அவன் கூட கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்கேன். அகங்காரம் போய் அவனுக்கு கொலை பண்ண பார்த்துட்டு இருக்கான். இப்படியல்ல மாத்சரியம் நம்ம துரியோதனன் பாண்டவர் ಮೇಲೆ பொறாமை வச்சு தான் தன் குடும்பத்தில் உள்ளವರು லட்ச கோடிக்கணக்கான மக்கள் இந்த குருட்சேத்திர போரில் போயாச்சு. ஒரு துரியோதனனுக்கு பொறாமை வச்சு தம்பம். தம்பம் சொன்னால் காட்டுறது. சும்மா இதுக்கு கூட இந்த பக்காசுரன், கிருஷ்ண லீலையில் ஒரு பக்காசுரன் கொக்கு போல வருவான். கொக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஒன்று ஹம்சம் சொல்லுவோம். ஹம்சம் வந்து பால் குடிக்கும். பால் சொன்னால் பால் கொடுத்தா அதில் இதோட தண்ணி வெட்டிடும், முத்து சாப்பிடும். இந்த கொக்கு வந்து தவளை இது என்ன மீன் சாப்பிடும். பட் எப்படி இருக்குது வெள்ளை, இது காட்டுறது வண்ணு. இவங்களுக்கு எல்லா காமம், கோபம், லோபம், மோகம் எல்லாமே பகவான் கிருஷ்ணர் சேவையில் போட்டு இதயத்தில் ஆனந்தம் வச்சு நான் கிருஷ்ணருக்கு பஜனை பண்ணுவேன். பாருங்க, பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் 7:14 சொல்லிட்டு இருக்காரு, தைவீக ஏஷ குணமயி மம மாயா துரத்திய மாமேவா ஏ பிரபத்தியந்தி மாயாமே தாம் தரந்தித்து. எனக்கு மாயை ரொம்ப மோசமானது, ரொம்ப மோசம். பாருங்கள், நம்ம பிருந்தாவனம் போயிருக்கோம், நவத்வீப்பில் பரிக்கிரமா பண்ணிட்டு இருக்கோம், மனசங்கி இருக்கு, குடும்பம், வீடு, குரு கிட்ட போயிருக்கோம். குரு நம்ம டெய்லி குருவுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம் படம் வச்சு. ஸ்ரீ குரு சரண பத்மா கேவல பகதி சத்மா. சில பேர் ஆர்த்தி பாடிட்டு இருக்கோம், சில பேர் பூமாலை போட்டிட்டு இருக்கோம் குருவுக்கு. குரு கோலோகத்தில் வந்திருக்காரு, நமக்கு கோலோக கொண்டு போவாங்க. நம்ம குரு முன்னாடி போகும்போது என்ன பேசிகிட்டு இருக்கோம், மகளுக்கு கல்யாணம் இருக்குது, பையன் பேச்சு கேட்கல,
ஓடு. மாயை ரொம்ப கஷ்டம். நம்ம மாயை போயிடுச்சு, குருக்கிட்ட பகவான்கிட்ட ஹரிநாமம் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி? மாயில யார் வெளியில் வர முடியாது. யார் என் சரணாகத்தி எடுத்திருக்காங்க, அவரு தான் மாயில வெளியில் வர முடியும். சரணாகதி ரொம்ப முக்கியமானது. சரணாகதி இல்லாமல் ஒன்றும் ஆகாது. பகவான் சேவை பண்ணணும், பகவான் லோகத்துக்கு போகணும். முதல்ல சரணாகதி ரொம்ப முக்கியம். அத்யந்த துர்லப பிரேமா கரிபாரே தானா சிகாயே சரணாகதி பக்தேர பிராணா. நம்ம எவ்வளோ பாக்கியசாலிகள் சொன்னால், முழு முதல் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு ராதாகி பாவம் வச்சு வந்து ரொம்ப யாருக்கே கிடைக்காத அந்த பிரேமம் தானம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த தானம் பண்ணும்போது தானே பக்த ரூபத்தில் வந்திருக்கிற பகவான் பக்தருக்கு உயிர் போல இருக்காங்க. பகவான் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க? சிகாயே சரணாகதி பக்தேர பிராணா. சரணாகதி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹரி போல் தண்டவத்னா.